இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தர நலச்சங்கம் ஐஎன்ஆர்பிடிஎம்ஏ திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் டிவி ஸ்ரீனிவாஸ் சுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலை ஆலோசனையுடன் எல்லாருக்கும் நல்லா நடக்கும்னு சொல்லிக்கொண்டு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் ஒருத்தர் எடுக்கிறாரு. சொல்லுங்கள் என்னங்கண்ணா. அண்ணா வந்துண்ணே நான் அம்மா ஓட்டு போடுறதுக்கு. ஏண்ணா இப்போ தானே நான் ஓட்டு போட்டு வந்தேன். இப்போ தானே ஆச்சு ஓட்டு போட்டு. அப்படின்னா ஓட்டு போட்டது எப்படியா இருந்தாலும் நின்ன கேண்டிடேட்டு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு மறுபடியும் வேற ஒரு கட்சியில் வந்து நிற்கிறாங்க. வாண்ணா வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு. ஏங்க உங்களுக்காக பாம்பேலேருந்து வந்து என்ன என் ஓட்டு போட்டு போகிறேன். நீங்கள் என்னடானா மறுபடியும் இப்போ தான் ரிசைன் பண்ணிட்டாங்க, மறுபடியும் எலெக்ஷன் போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள். வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறோமா? உங்களுக்கு தெரியாதா? ஏங்க நீங்கள் வந்தீங்கன்னா எப்படின்னா இந்த ஊருக்கு நல்லது செய்வீங்க, ஜெயிச்சு நல்லது பண்ணுவீங்கன்னு சொல்லி தானே நாங்கள் ஓட்டு போட்டோம். எங்களுடைய நம்பிக்கை நீங்கள் வின் பண்ணீங்க இல்லையா? அப்புறம் எந்த வச்சுட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை எல்லாம் பார்த்து பண்ணிவிடுவாங்க, எல்லாம் நல்லது பண்ணுவாங்க வாங்க அப்படின்னாங்க. நல்லது பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோம். மறுபடியும் உங்களுக்காக நாங்கள் ஓட்டு போடணுன்றதில் மறுபடியும் நீங்கள் அடுத்தது ரிசைன் பண்ணிவிட்டு அடுத்தது இன்னொரு கட்சிக்கு போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களை நம்பி தாங்க நாங்கள் ஓட்டு போடுறோம். ஆனால் அதுக்குண்டான ஒரு மரியாதை இல்லை. உங்களுக்காக கஷ்டப்பட்டு ஒரு ஓட்டை போட்டு என் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் ஓட்டு போட வச்சு உங்களை ஜெயிக்க வச்சா, நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு வேற ஒரு கட்சிக்கு போனால் எந்த விதத்துலங்க நியாயம்? உங்களுடைய தேவைக்கு நீங்கள் போனவங்க, அதுக்கு முன்னாடியே நீங்கள் போயிட்டு வந்து எலெக்ஷன் நின்று இருக்கலாம் இல்லையா? அப்போது எங்களுக்கு வேலை வெட்டி இல்லாமல் எங்களுடைய ஒரு 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 வாக்கு உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போச்சுல்ல. உங்களுடைய தேவைக்காக இந்த எம்எல்ஏ பதவி தூக்கி போட்டுட்டு மறுபடியும் உங்களுக்கு தேவைக்காக இன்னொரு கட்சியில் ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் எம்எல்ஏ சீட்டு நிற்க பார்க்குறீங்க. இது எந்த விதத்துலங்க நியாயம்? அதனால் கோச்சிக்காதீங்க, நான் ஓட்டு போட வரமாட்டேன் அப்படின்னு அவர் பாம்பேலேருந்து அந்த ஃபோன் கால் சொல்லிட்டு வைக்கிறாரு. ஏண்ணா அதனால் ஒன்றும் கிடையாதுண்ணே, பார்த்துலண்ணா. ஏங்க நீங்கள் பார்த்துவீங்க, சாரிங்க வர முடியாதுங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அப்போது ஃபோன் பேசினவர் என்ன பண்ணுறது, நம்ம ஆள் பண்ணது தவறு. உடனே இப்போ தான் எலெக்ஷன் நின்னாரு, ஜெயிச்சார். உடனே மக்கள் அவரை பெருசாக எதிர்பார்க்கறதுக்குள்ளே ரிசைன் பண்ணிட்டு வேற ஒரு கட்சிக்கு போயிட்டு மறுபடியும் எம்எல்ஏ சீட்டு நிற்கிறாரு. வரமாட்டேன்டாங்க, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு போகிறாரு. என்ன ஒரு விஷயம் நம்ம சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு மக்களும் ஒரு எம்எல்ஏவை பெருசாக நம்பிட்டு தான் இந்த ஊருக்கு நீங்கள் தான் காப்பாற்ற போகிறீங்க, நீங்கள் தான் எங்கள் ஊருக்கு நல்லது செய்யுன்னு சொல்லிட்டு தான் குறைந்தபட்சம் உங்களை நம்பி எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. அந்த ஓட்டை நீங்கள் மதிக்கலை, அதான் உண்மை. ஒருத்தர் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு கஷ்டப்பட்டு உங்களுக்காக ஓட்டு போடுறாரு. அந்த ஓட்டை நீங்கள் மதிக்கலை. உங்களுடைய தேவைக்காக உங்களுடைய சுயநலத்துக்காக அந்த எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு மறுபடியும் வேற ஒரு கட்சியில் மறுபடியும் நிற்கிறீங்க. அப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு ஓட்டு போடணும். மறுபடியும் அந்த கட்சி தேவையில்லைன்னா மறுபடியும் வேற ஒரு கட்சியில் போவீங்க, மறுபடியும் நிற்பீங்க. பொதுமக்கள் என்ன முட்டாளா சார்? பொதுமக்கள் என்ன முட்டாளா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. உங்களை மதித்து உங்களை உருவாக்கின தெரிஞ்ச ஒரு பொதுமக்களுக்கு இந்த கட்சி அந்த கட்சி அவங்க இவங்க நான் யாரையும் காரணம் சொல்ல வரல. ஒரு ஜென்ரலான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பொதுமக்களுக்கு மறுபடியும் அவங்கள வரவிடக்கூடாதுன்றதுக்கு செய்யறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு ஓட்டு போடவே நான் வரமாட்டேன்னு சொல்கிற அளவுக்குலாம் மனிதர்கள் வாழ்வாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய மனிதர்களை உதாசீனப்படுத்துறது தான். எப்போ கூப்பிட்டாலும் ஓட்டு போட போகிறான் மக்கள். அது ஒரே ஒரு கான்செப்ட் தானே. இந்த சமுதாயத்தில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், பண்ணுங்கள். உங்களை வேணாம் சொல்ல, ஒரு 5 வருஷம் இருந்துட்டு அடுத்தது இன்னொரு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போயிருக்கலாம்ல. அதுக்கு ரிசைன் பண்ணிட்டு போனால் அன்றைக்கி தேர்தல் கமிஷனுக்கு செலவு, இந்திய அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு செலவு ஒதுக்கிடணும். வேலை வெட்டி இல்லாமல் அதுக்கு கவர்மெண்ட் லீவ் விடணும் அன்றைக்கி ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி எலெக்ஷன் லீவ் விடணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பிரச்சனைகள், அடிதடி சண்டை, இவ்வளோத்தையும் தாண்டி தான் ஒரு அரசியலில் ஒரு எம்எல்ஏ நின்று ஜெயிக்கிறாரு. இதை மறுபடியும் கொண்டு வரணும் நீங்கள், அப்படி தானே? யாரையும் நான் குறை சொல்லணும்னு சொல்ல வரல, ஒரு ஜென்ரலாக யோசனை பண்ணி பாருங்கள். யாருக்காகவும் எந்த கட்சிக்காகவும் எதுக்காகவும் நான் பேசலை, ஒரு ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கேன். மக்களுடைய வழி என்னன்னு புரிஞ்சுங்க. என்னதான் நம்ம எப்படி நின்னாலும் நம்ம ஜெயிச்சிடும்னு நினச்சிட்டு நீங்கள் மாற்றி நீ போனீங்கன்னா நொந்து போயிடும். உங்களே பெருசாக நினச்சிட்டு இருக்க ஒரு மனுஷன் நொந்து போயிடுவான். அப்போது இப்போ போய் ஒரு கட்சியில் சேர்றவங்க, நீங்கள் முன்னாடியே ஒரு கட்சியில் சேர்ந்துட்டு நின்று இருக்கலாம்ல. இப்போது உங்களுக்கு ஏதோ தேவைப்படுது, அவ்வளோதானே. எல்லாரையும் சொல்கிற ஜென்ரலாக போனவங்க வந்தவங்கன்றங்களா இல்லை, எல்லா மனிதர்களும் தன் தேவைக்காக தான் பூர்த்தி செய்ய ஆசைப்பட்றாங்க.
அதனால் ஒரு எம்எல்ஏ சீட் என்பது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. உங்கள் தேவைக்கு வந்து உங்களை மதித்த வாக்காளர்கள், ஒரு சட்டமன்ற தொகுதியில் உங்களை மதித்த வாக்காளர்கள், அவங்கள நீங்கள் மதிக்கலை, அவங்க மனசை காயப்படுத்திருக்கீங்க. அதெல்லாம் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இன்னொரு கட்சியில் நின்றுட்டு மறுபடியும் வரப்போகிறீங்க எலெக்ஷன் நிற்கிறதுக்கு. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு வேட்பாளர் உடனே எம்எல்ஏ சீட்டை ரிசைன் பண்ணிட்டு வேற ஒரு சீட்டு நிற்கிறாருன்னா மொத்த செலவும் அவர் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா, எலெக்ஷன் நடத்துறதுக்கு உண்டான மொத்த செலவும் அவர் தான் பண்ணணும். ஒருத்தர் ரிசைன் பண்ணுறாருன்னா அவரே நிற்கலனாலும் வேறு யாரா நின்னாலும் ரிசைன் பண்ணுறாரு பார்த்தியா. ஒரு சூழ்நிலைகள் சரியில்லாமல் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அது வேறு விஷயம். ஒருத்தர் வந்து அவங்க ரிசைன் பண்ணிட்டு வேணாம்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் வந்து நின்னா கூட ரிசைன் பண்ணுறாரு பார்த்தியா. தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்யாமல் வேலையை ரிசைன் அந்த எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணுறாரு இல்லையா. அவர் என்ன பண்ணணும்னா வேறு யார் நின்னாலும் சரி அந்த எம்எல்ஏ சீட்டுக்கு உண்டான தொகை எவ்வளோ வந்து கவர்மெண்ட் செலவிடுதோ அந்த தலைவப்பில் அவர் தலையில் கட்டிடுங்க. அப்போ தான் அந்த பதவிக்கு உண்டான மரியாதை அவங்களுக்கு தெரியும். நம்ம இவங்க பாட்டுன்னு வந்தாங்க, நின்னாங்க, ஜெயிச்சாங்க, உடனே வேணாம் தூக்கி அடிச்சு இவங்க பாட்டு போயிடுவாங்க, மறுபடியும் வந்து நிற்பாங்க, இவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்றது என்பது இது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். தவறுன்றது வந்து உங்களுக்கு வேணுமே தான் கரெக்டாக இருக்கலாம். மக்கள் வந்து மனது வந்து என்பது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே யோசிப்பாங்க. அதனால் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப யோசனை பண்ணோம். கட்சிக்காக நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. உங்களுக்கு ஓட்டு போட்ட மனிதர்களை முதல்ல பாருங்கள். அவங்கள பார்த்து தான் நீங்கள் ஒரு செயல்பாடுகளை செய்யணும். ஒரு தொகுதியில் இருக்க ஒரு சட்டமன்றத்தில் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தொகுதியில் இருக்க மக்களை வைத்து தான் நீங்கள் முடிவு எடுக்கணுமே தவிர, அவங்களுக்கு ஒரு பாதிப்பு என்பது தான் நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்யணுமே தவிர, உங்களுக்கு பாதிப்பு என்னும்போது நீங்கள் வந்து தூக்கி போட்டுட்டு இன்னொரு வேலையை பண்ணுங்கன்றது ஒரு நியாயமில்லாத ஒரு விஷயங்களாக இருக்கும். நீங்கள் சட்டத்தில் வேணுமா தான் நிறைய இடங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் மறுபடியும் ஓட்டு கேட்கும்போது அதுக்குண்டான பரிபலன் அது யாராக இருந்தாலும் அந்த விஷயத்தில் நடக்கும். அந்த வழியோடு தான் வந்து ஓட்டு போடுவாங்க. அதனால் மனிதர்களை காயப்படுத்தாதீங்க. ஓட்டு போடுறாங்கன்றதுனால அவங்க எப்போ எந்த டைமில் கூப்பிட்டாலும் வந்து ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சிட்டு ரொம்ப காயப்படுத்தாதீங்க. என்ன சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.